சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு தொடர் கடல் அரிப்பால் பக்தர்கள் குளிக்க தடை. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்குகிறது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில். இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட வெளி மாவட்டங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்புள்ள கடற்கரையில் புனித நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்வார்கள். மேலும் பௌர்ணமி நாட்களில் கோவில் கடற்கரையில் இரவில் குடும்பத்தோடு தங்கி வழிபாடு செய்வார்கள். இந்த நிலையில் தொடர்ந்து கோவில் கடற்கரையில் கடந்த 1 மாதமாகவே கடலின் சீற்றம் அதிகமாக காணப்படுகிறது. கடல் சீற்றத்தின் காரணமாக கோவில் முன்புள்ள கடற்கரையில் அதிக அளவில் கடல் அரிப்பு ஏற்பட்டு வருகிறது. இதனால் சுமார் 50 அடிக்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் 30 அடி நீளத்திற்கு 8 அடி ஆழத்திற்கு இந்த கடலில் அரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் கடற்கரையில் கோவில் முன்புள்ள படிக்கட்டு பகுதியில் இருந்து கடலுக்கு இறங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் படிக்கட்டுகள் பகுதியில் தகரம் மற்றும் தடுப்பு வேலிகள் கொண்டு பக்தர்கள் இறங்காதவாறு அடைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோவில் முன்புள்ள கடலில் தொடர் கடல் அரிப்பு காரணமாக கடற்கரையில் சுமார் 50 அடி நீளத்திற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் கம்புகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த இடத்தில் ஆழமான பாறைகள் நிறைந்த இப்பகுதி பக்தர்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதையும் மீறி பக்தர்கள் அந்த இடத்தில் குளித்து வருகின்றனர்.